ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3502 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 1 இதில் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2025 கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிரஸ் இன்டிடெர்மினன்சி ஆஃப் அ ட்ரஸ் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. செகண்ட், லிஸ்ட் தி காசஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபிட் இன் ட்ரஸ்ஸஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துங்க. தேர்டு, ப்ரெடிக்ட் தி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் used in slope deflection method அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், வாட் இஸ் மென்ட் பை ஸ்கியூ சிமெட்ரிக் லோடிங் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அண்ட் கேரி ஓவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அது சிக்ஸ்த் ஒன், லிஸ்ட் தி காசஸ் ஆஃப் ஸ்வே இன் அ ஃப்ரேம். ஸோ காஸ் ஆஃப் ஸ்வே இன் அ ஃப்ரேம் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. செவன்த் ஒன், டிஃபைன் ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. எயித் ஒன், கிவ் தி ரிலேஷன் பிட்வீன் தி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிசஸ். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இதுக்கான ரிலேஷன் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. நைன்த் ஒன், மென்ஷன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. டென்த்து, வாட் இஸ் மென்ட் பை ரீஸ்ட்ரைன்டு ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்ட் ஏ கொஷின்ஸ். அடுத்து பார்ட் பி பார்க்கலாம். பார்ட் பியில் ஃபஸ்ட்டு 11A என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மின் தி ஆக்சியல் ஃபோர்ஸஸ் இன் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ட்ரஸ் ஷோன் இன் ஃபிகர் பை மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஸோ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் சம் கேட்டிருக்காங்க 11A. ஓகேவா? அடுத்து பார்த்துக்கங்க. 11B பார்த்தோம் அப்படின்னா, டிட்டர்மின் தி ஃபோர்ஸஸ் இன் மெம்பர்ஸ் 1, 2 and 3 ஆஃப் தி பிளேன் ட்ரஸ் ஷோன் இன் ஃபிகர் பை மெத்தட் ஆஃப் செக்ஷன். ஸோ மெத்தட் ஆஃப் செக்ஷன் பேஸ் பண்ணி இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க 11A. ஸோ 11A வந்து மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டு, 11B வந்து மெத்தட் ஆஃப் செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து 12A பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்காங்க, அனலைஸ் தி கண்டினியூஸ் பீம் ஷோன் இன் ஃபிகர் யூசிங் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்த்துக்கங்க. அடுத்து 12B பார்த்தோன்னா, அனலைஸ் தி ரிஜிட் ஃப்ரேம் ஷோன் இன் ஃபிகர் பை யூசிங் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ ஒரு பீமுக்கு ஒரு கண்டினியூஸ் பீம் ஒரு ஃப்ரேம் கேட்டிருக்காங்க, பார்த்து. ஓகேவா? அடுத்து 13A பார்த்தோம் அப்படின்னா, அனலைஸ் தி indeterminate beam shown in figure using moment distribution method. Support B sinks by 10 mm. Take E equal to 2 into 10 power 5 Newton per mm square. I equal to 16 into 10 power 7 mm per 4. ஸோ இது வந்து கண்டினியூஸ் பீம் தான். ஸோ 13A வந்து ஒரு கண்டினியூஸ் பீம் கொடுத்துட்டு அதில் வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கங்க. ஓகேவா? அடுத்து 13B பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரேம். ஸோ அனலைஸ் த ஃப்ரேம் யூஸிங் ஷோ இன் ஃபிகர் யூஸிங் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேவா? அதான் ஒரு பீம் வருது, ஒரு ஃப்ரேம் வருது. ஓகேவா? அது பார்த்துக்கங்க. அடுத்து 14A அது பார்த்தோன்னா, அனலைஸ் த பீம் ஷோன் ஃபிகர் பை டைரக்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஓகேவா? பார்த்துக்கங்க. அடுத்தது 14B, அனலைஸ் த ஃப்ரேம் ஷோன் ஃபிகர் பை டைரக்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட். ஸோ ஃப்ரேம், ஒரு பீம் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து 15A பார்த்தோம் அப்படின்னா, அனலைஸ் த பீம் ஷோன் ஃபிகர் பை டைரக்ட் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஓகேவா? அனலைஸ் த பீம் ஒன்று வந்திருக்கு. ஸோ 15B பார்த்தோன்னா, அனலைஸ் த ஃப்ரேம் ஷோன் ஃபிகர் பை டைரக்ட் ஸ்டிஃப்னஸ் மெத்தட். ஒரு பீம் ஒரு ஃப்ரேம். ஓகேவா? பார்த்துக்கங்க. அடுத்தது பார்ட் சி வந்தோம் அப்படின்னா, பார்ட் சியில் 16A எதை கேட்டிருக்காங்கன்னா, அனலைஸ் த ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் ஷோன் ஃபிகர் பை தி மெத்தட் ஆஃப் டென்ஷன். ஸோ மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து யூனிட் 1 ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கு இல்லையா, இன்னொரு டாபிக் அந்த ஜாயிண்ட்டு செக்ஷன் இல்லாமல் இன்னொரு டாபிக் நம்ம பார்த்தோம், மெத்தட் ஆஃப் டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் டிட்டர்மின் தி ஃபோர்ஸஸ் இன் தி மெம்பர் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்தது 16B பார்த்தோன்னா, 4 steel wires OA, OB, OC and OD jointly support a load P as shown in figure. Area of wires OB and OC is twice that of wires OA and OD. Formulate the stiffness matrix for the system and solve for the forces in the wires by direct stiffness method. So இந்த stiffness method 15 யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 15 இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்ட் சி. ஸோ இதுதான் வந்து ஏப்ரல் மே 2025 கேட்ட கொஷின்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.